ஆண்டவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். இரட்சகராகிய எங்கள் தேவனே மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாதவரே மகிமையானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் நாயகரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்த கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்கள் தரித்திரத்தை எல்லாம் மாற்றும்படிக்கு உம்மை நீரே தரித்திரமாக்கி கொண்டீரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கங்களின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக தயவையும் சகாயத்தையும் பாராட்டுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகராகிய எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்திற்காய் உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம். எங்களை மீட்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவாதி தேவனாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கங்களின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ரட்சித்து வருகிற உம்முடைய அநாதி கிருபையை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மலை போன்றவர்கள் எங்களை விட்டு விலகினாலும் பர்வதங்கள் போன்றவர்கள் எங்களை விட்டு விலகினாலும் எங்களை கைவிடாதவரே எங்களை விட்டு விலகாதவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் அன்பின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அதிகாலையிலே உம்முடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி தரை மட்டும் எங்களை தாழ்த்தி இந்த காலை வேளையிலே அடியனுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசப்போகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நமக்கு நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், கிருபை அளிக்கிறவராய் இருந்து நடத்தி வந்திருக்கிற அவருடைய அநாதி இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையை விளங்க பண்ணினபடியால் நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று இயேசு கிறிஸ்து மார்த்தாளை குறித்து சொல்லுகிறார். மார்த்தாளை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். மார்த்தாள் என்கிற அந்த பெயருக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பட்லர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, டைட்டீசியன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஹோம் மேக்கர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஹோட்டல் கீப்பர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஹவுஸ் மேட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஹவுஸ் வைஃப்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்கீப்பர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, லாண்ட்ரி ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மேட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கிள் லே உமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, டிராவலர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, டாராஸ்கோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வில்லேஜாய்ஸா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது, எல்லா வார்த்தைகளையும் நாம் தியானித்தால் இந்த வருடம் முழுவதும் சென்றுவிடும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த நாளிலே டைட்டீசியன் என்கிற பெயரிலே நாம் சிந்திக்க போகிறோம். தமிழில் உணவியல் நிபுணர் என்று பெயர், டைட்டீசியன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால், மாச செக்கப் பண்ண போனால், அந்த செக்கப் பண்ணுறதுல ஒரு பகுதி டைட்டீசியன் பகுதி. அவரு ஒரு டாக்டர் மாதிரி. என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன வகையான உணவுகள் பிடிக்கும் என்று அறிந்து அந்த வகையான உணவுகளை செய்து கொடுக்கிறவர்கள். இந்தந்த உணவு இந்தந்த வேலைக்கு சாப்பிடணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆகவே இந்த உணவு என்கிற அந்த இடத்துல நாம் வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த இடத்துல இந்த உணவு பற்றியதான ஒரு நல்ல விசேஷமான ஒரு கிருபை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
நமக்கு வேதத்தில் அப்படி தெரிந்த ஒரு நபர் தானியேல். அவர் என்ன சொல்றார் பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே தெளிவாக திஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானித்து கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட் அது. தானியேல் அவனோடு கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்று சொல்லப்படுகிறவர்கள் இன்னும் அநேகர், ஏறக்குறைய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து 7000 பேரை நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போகப்பட்டவர்களிலே எதற்காக எல்லாம் அவங்கள கொண்டு போனான்னு சொன்னா, பைபிள்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் 8 வகையான ஜனங்களை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். இந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட இந்த 8 வகையான ஜனங்களிலே தானியேலும் ஒருவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்பவர்களும் அதில் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 4 பேரும் நண்பர்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எதுலெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க? தானியேல் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி செய்யக்கூடியவர்களாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த ராஜ போஜனத்தை வெறுத்து மரக்கறி, பருப்பு வகைகளை அவன் விரும்பினதற்கு இசைந்தவனாக இந்த 3 பேரும் தானியேலோடு சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அதே போலவே இந்த 3 பேரும் தானியேலோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஐக்கியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடிப்பது மிகவும் மிகவும் கடினம். பிரியமானவர்களே, நண்பர் சுவிசேஷ ஜப குழு, அதாவது ஸ்தோத்திரம் டக்குன்னு வரல. அதாவது நண்பர் சுவிசேஷ ஜப குழு, அந்த ஜப குழுவை 4 பேர் சேர்ந்துதான் உருவாக்கினான். ஆனா இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் மிஷனரிகளாக அலுவலகத்தில் பணிபுரிகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஐக்கியப்படுகிற அந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதம் எங்கேயும் நாம் பார்க்க முடியாது. அப்படிதான் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பம் இருந்தது. குடும்பமாக கூட ஐக்கியப்பட்டுடலாம், ஆனால் தனிப்பட்ட நபர்களாக ஐக்கியப்படுவது மிகவும் கடினம். ஆனால் இந்த தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோவும் அவர்கள் தானியேலை தங்களுக்கு முன்பாக வைத்து தானியேலோடு கூட
இணைந்து கொள்ளுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய இந்த 4 பேரும் ஒரே ஏஜ் டிஃபரெண்ட், 1 மாசம் 2 மாசம் வித்தியாசம் இருக்கலாம், இல்ல 1 வருஷம் 2 வருஷம் வித்தியாசம் இருக்கலாம். அந்த ஏஜ் கேட்டகரியில ஒன்றாக இருந்திருக்கலாம் என்று என்னுடைய கணிப்பு. இந்த ராஜாவின் போஜனத்தினாலே தன் இருதயத்தை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவர்கள் தங்களுக்கு ஒரு டைட்டிஷியனை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். எங்க? இருதயத்திலே தீர்மானம் எடுக்கிறார்கள். அழகாக நாம் பார்க்க முடியும். எபிரேயருக்கு நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் அழகா சொல்றாரு பாருங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பயனடையவில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போஜன பதார்த்தங்களிலே முயற்சி செய்கிறவர்கள் பயனடையவில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டைட்டிஷியனை குறித்து நான் ஒரு டாக்டரை சொல்லுகிற காரியங்களை நான் ஒரு யூடியூபிலே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் மக்கள் என்னென்ன உணவுகள் சாப்பிட வேண்டும், எந்தெந்த உணவுகள் சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவதற்கு காரணம் அவர்கள் எதையும் சாப்பிடக்கூடாது என்பதற்காக அல்ல, அவருடைய உடல் அமைப்பை வைத்து என்று கார்த்திகேயன் என்கிற டாக்டர் சொல்றார். ஒரு நல்ல ஒரு டைட்டிஷியன் அவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணவியல் நிபுணர்கள் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம கூட உணவியல் நிபுணர்களா மாறிக்கணும். நமக்கு நாமே இப்ப எனக்கு நானே ஒரு உணவியல் நிபுணர் என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். காலையில எழுந்த உடனே நல்ல 1/2 லிட்டர் தண்ணி, அதாவது என்னுடைய அந்த வெந்நீர் குடிக்கிற அளவுக்கு 1/2 லிட்டர் தண்ணீர் குடிப்பேன். பிறகு எல்லா வேலைகளையும் முடித்து வருவேன். இப்படி அதுக்கப்புறம் தான் 7:30 மணி 8 மணிக்கு தான் காபி குடிப்பேன். 8 மணிக்கு மேலே சுகர் இருக்கிறதுனால ஒரு 3 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேன். இப்படி எனக்குன்னு சில காரியங்களை வகுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் தலையில சொம்பு வச்சு ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வலது கால் தானாக திரும்ப ஆரம்பித்தது. அப்படி திரும்ப ஆரம்பித்ததற்கு காரணம் தெரியவில்லை, வலியாயிருந்தது. உடனே பாஸ்டர் ஜெயசீலன் அவர்கள் அவருடைய கார்ல ஆந்திராவில் இருக்கிற கலிகிரி என்ற இடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே போய் ஒரு ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்டேன். அவங்க இந்த மருந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கவிச்சு சாப்பிடக்கூடாது, இறைச்சி ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த மருந்து சாப்பிட்டேன். அந்த 1 மாசத்துல எனக்கு மாற்றங்கள் வந்தது. அந்த பத்தியம் முடிந்த பிறகு நல்ல மீன் வாங்கி ஒரு நாள் எங்க மனைவி செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். உடம்புல ஒரு விதமான அரிப்பு மாறி தெரிஞ்சது. ஜபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் என் உள்ளத்திலே தானியேலை பற்றி தான் பேசினார். ராஜாவின் போஜனத்தினாலே தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தாதபடி தானியேல் தீர்மானம் பண்ணினான் என்று எனக்குள்ளே தோன்றினர். இது எல்லாரும் செய்யணும்னு நான் சொல்ல வரல.
எனக்கு நானே ஒரு உணவியலா ஏற்படுத்திக் கொண்டேன், டயட்டீஷியனாக மாறிக்கொண்டேன். பிறகு சிறுதானியங்களை பயன்படுத்துகிறேன். சாமை, வராகை, இப்படி சிறுதானியங்களை வாங்கி மத்தியானம் சிறுதானியங்களை அவித்து அதில் கேழ்வரகு மாவு கலந்து களியாக, கேப்பை என்று சொல்லுவார்கள், களியாக, கேழ்வரகு களியாக சாப்பிட ஆரம்பித்தேன். பல இடங்களில் மீட்டிங்கு போகும்போது அங்கே என்னுடைய இந்த 5 விரலை தட்டில் வச்சு பார்ப்பேன். அந்த 5 விரலுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சா அவங்களை எடுத்துட்டு சொல்லுவேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக டெய்லி 2 நாட்டு முட்டைகளை தவிர வேற எந்த உணவையும் நான் எடுக்கிறதில்லை. இரவிலே படுக்க போகும்போது எங்க மோகன் டாக்டர் சொன்ன மாதிரி இன்சியூர் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்றேன், அவ்வளவுதான். பலனா இருக்கிறேன், எல்லா வேலைகளையும் செய்யறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, டயட்டீஷியன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். அந்தி வயதிலிருந்து 10, 10லிருந்து 15, 15லிருந்து 20, 20லிருந்து 25, 30லிருந்து 35, 40லிருந்து 45. இந்த 40 தாண்டிட்ட உடனே எல்லாவற்றையும் குறைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் டயட்டீஷியன் டாக்டர் ஆயிட்டேன். அப்படி உணவை குறைத்து கொள்ள வேண்டும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். எனக்கு அந்த கால் வலியினாலே பல நாட்கள் நடக்க முடியாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு எங்க வீட்டு மாடியில தினமும் கிட்டத்தட்ட ஒரு முறை 200 ஸ்கொயர் ஃபீட், 200 அடி ஒரு முறை சுத்துறேன். 2வது முறை, 3வது முறை, 10 முறை இப்படி சுத்துறேன். பிறகு இப்படி 10 முறை சுத்துறேன். 2 முறை 8 போடுறேன், 10 10. பிறகு நின்றுகிட்டு எக்ஸசைஸ் பண்றேன், கைகளை தூக்கி விரிச்சு இந்த என்சிசில கற்றுக் கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன். இப்படி நம்ம உணவியல் சம்பந்தமாக நம்ம உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்திலே தானியேல் வெற்றி அடைஞ்சாரா அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சார். எப்படி? கர்த்தருடைய தயவு அந்த இடத்துல அவளுக்கு பெரியவனாக வைக்கப்பட்டிருந்த உணவு சம்பந்தப்பட்ட டயட்டீஷியன் கொடுக்கிற அவர்களிடத்தில் போய் ராஜபோஜனம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்கிறார். 10 நாள் எங்களுக்கு மரக்கறி பருப்பு கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போதும் இந்த ஜபத்தை மறக்கிறதில்லை. ஆண்டவரே, இந்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி. ஆதாம் ஏவாள் வழியாய் வந்த சாபங்களை இந்த உணவிலிருந்து எடுத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் வந்த ஆசீர்வாதங்களை இந்த உணவிலே கட்டளையிடும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோவான் 14:13 படி ஜெபிக்கிறேன், 14 ஜெபிக்கிறேன். ஆகவே இந்த உணவு எந்த விதத்தில் எனக்கு தீங்கு இழைக்காதபடிக்கு ஆசீர்வதியும். இதற்கு காரணமாயிருக்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இதை உண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஜபத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன்.
இப்படி தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக உணவை நான் என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து விட்டேன். ஒரு டைட்டீஷியனாக என்னை மாற்றிக்கொண்டேன். அப்படி எல்லாரும் மாற்றிக்கணுமா? கண்டிப்பா மாற்றிக்கணும். கிடைச்சதுன்னு சொல்லி அதிகமா சாப்பிட்றது, கிடைக்கலன்னு சொல்லி குறைவா சாப்பிட்றது அப்படி இல்லை. எப்பவுமே நம்முடைய தமிழ் அறிஞர் வைரமுத்து அவர்கள் சொல்லுவார்கள், பாதி வயிறு தான் சாப்பிடணுமா, மீதி வயிறு அரை மணி நேரம் பொறுத்து சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கழிச்சு தண்ணீரால நிரப்பணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உணவியல் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நம்மை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலர்கள் ரொம்ப தவறு செய்யறாங்க. அதாவது இறைச்சிகளை செய்தால் 3 நாட்கள் 4 நாட்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால தேவையில்லாத பாக்டீரியாக்கள் உருவாகும். அவைகளை அங்கிருந்து எடுத்து மறுபடியும் சூடாக்கும் போது அந்த பாக்டீரியாக்கள் செத்துரும். அந்த இதுல இருந்து மறுபடியும் புதுசா ஒன்று உருவாகும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கும் எங்களுக்கு தாரும் என்றுதான் வேண்டிக் கொள்ள சொன்னார் இயேசு கிறிஸ்து. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கு எங்களுக்கு தாரும். உணவை சமைத்தவைகளை பொதுவாக நீண்ட நாட்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவதை கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். அந்தந்த நாளுக்குரிய ஆகாரங்களை வாங்கி அந்தந்த நாளுக்குரிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இப்போ மீன் வாங்குறீங்க அப்படின்னா தேவையான அளவு மசாலா போட்டு ஃப்ரீசர்ல வச்சிடணும். தேவையான அளவு அப்பப்போ எடுத்துக்கிட்டு நம்ம உபயோகப்படுத்தணும். ஆகவே இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, அயல் நாடுகளுக்கு போகும்போது, ஜெர்மனி நாடுகளுக்கு போகும்போது அங்கே போர் போட்ட தண்ணீரை விட அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்ணீர் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த உப்பு தண்ணீரிலிருந்து உப்பெல்லாம் எடுக்கப்பட்டாலும் அந்த தண்ணீரினாலே உணவுகள் பாதிக்கப்படாது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலை போல உணவிலே ஒரு நல்ல தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், துரித உணவுகள் எப்பமாவது ஒரு முறை சாப்பிடலாம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த பரோட்டா என்கிற அந்த உணவை முழுவதுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆசைக்காக எப்பவாவது சாப்பிடலாம். ஆகவே இந்த உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தானியேலை போல நம்ம தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கு முதலாவதாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. நீங்க எடுத்தீங்கன்னா படிங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நல்லது. சாப்பாடு நிறைய வீடுகள்ல நான் பார்க்கிறேன், சாப்பாடு தான் சண்டையே வருது. சர்ச்சில் கூட பார்க்கிறேன், அந்த இறைச்சி போடுற நேரத்துல தான் சண்டையே வருது.
நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் சாப்பிட்றவங்க தான். பொது இடத்துல வந்தபோது நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க சாப்பிடட்டும்ங்கிற எண்ணம் நமக்கு வர்றதில்லை. அந்த உணவுல கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நம்ம ஜனங்க நல்லா சாப்பிடணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு நாங்க செஞ்சுட்டு பொதுவா வச்சுட்டு ஒரு சிலரை அனுமதிச்சுட்டு வந்துடுவோம். அவங்க கொடுக்கிறத வாங்கி மனரம்யமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம மைனூட்டா திங்க் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, வளராதவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. பவுல் சொல்றாருல, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியா இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணப்படவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நான் அறிந்து கற்றுக்கொண்டு அதற்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று பிலிப்பியர்ல அழகா சொல்றாரு பவுல். நீங்க வேணா எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலேசியருக்கு முந்தின நிருபம் பிலிப்பியர். அதுல அழகா சொல்றார், தெளிவா 4ஆம் அதிகாரத்துல ஓப்பனா சொல்றார், தெளிவா சொல்றார். பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி செய்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை எல்லா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உணவு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. ஆனால் நாம் நடந்து கொள்ற விதம் தான் ரொம்ப தேவையில்லாத நட்புகளையும் உறவுகளையும் கெடுத்துக் கொள்ளுகிறோம். ஆகவே சண்டையோடு கூடிய கொழுமையான பதார்த்தங்கள் நிறைந்த வீட்டை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடுகிற ஒரே ஒரு துணிக்கை நலம் என்று பவுல் சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஆகவே இப்படி நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவதாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். பாத்தீங்களா என்ன அழகா சொல்றாரு. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் கீரை வகைகளே நலம்னு சொல்ற. இன்னைக்கு நம்ம டைட்டிஷியன்கள் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டா, டெய்லி ஒரு கீரைய கண்டிப்பா ஒரு 50 கிராமாவது நம்ம எடுத்துக்கணும்னு சொல்ற. ஆகவே நம்ம கொடுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கிற இலைக்கரியே நலம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக சங்கீதம் 59:15 இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 55:15. பாருங்க, சங்கீதம் 55:15 சொல்லுகிறது, மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும்
பொல்லாங்கு இருக்கிறது. அப்போ இந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவிலே சண்டை போட்டு கொள்ளுகிறவர்களும் அந்த உணவின் நிமித்தமாய் தங்களை கெடுத்து கொள்ளுகிறவர்களுக்கும் இப்படி பொல்லாங்கு இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 59:15 நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டு, அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். சிலர் உணவுக்காக அலைந்து திரிந்து முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். இப்போ உணவுல கூட நமக்கு முறுமுறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. முறுமுறுப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே அழிவுதான் வரும் என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து ஒரே நாளிலே அவர்கள் இறைச்சியை புசித்து அவைகள் பல்லுகளில் அகப்பட்டு அது புழுக்களாக மாறி 23,000 பேர் மரித்து போனார்கள் என்ற செய்தி சம்பவங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால? உணவினால. கிராமத்துல சொல்லுவாங்க, பாருங்க காஞ்சு போன மாடு கம்பத்தட்டில் விழுந்த மாதிரி இங்க வந்து எப்படி அப்படின்னுவாங்க. சில இடங்கள்ல விருந்து வீட்டுக்கு போறவங்கள நான் பார்த்திருக்கிறேன். தேவையானதை மாத்திரம் சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு திகட்டல் வந்துடும், கொண்டு போய் அப்படியே கொட்டுவாங்க. இது ஒரு அநாகரிகம். உணவை நாம் மதிக்க வேண்டும், உணவை நாம் கனம் பண்ண வேண்டும். உணவை கர்த்தர் கொடுக்கிறார், அவருடைய நாமம் உணவிலே தூஷிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுது. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன், ஊழியக்கார் கூட்டங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஒரு பீஸு போடலன்னா அவங்க முகம் எப்படி மாறுது. அதே மாதிரி பரிமாறுறவங்களும் வஞ்சனை இல்லாம பங்கும் பரிமாறணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பங்கிடுகிறவன் வஞ்சனை இல்லாமல் பங்கிட கடவன். அழகா சொல்றாரு பாருங்க, அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல். பைபிள் அழகா சொல்லுது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே இந்த உணவு காரியங்களில நம்ம ரொம்ப மைனூட்டா இருக்கணும். இந்த மார்த்தால் ஒரு டைட்டிஷியனாக அந்த குடும்பத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ரோமர் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு நல்ல தெளிவு நமக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள். அழகா சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கலிகளை மாத்திரம் புசிக்கிறான். இப்ப நான் பலவீனன், மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறேன். இன்னொருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், அது எனக்கு பிரச்சனை இல்லை.
பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. நான் இறைச்சி சாப்பிடலன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. பாசஸ் மீட்டிங்ல கூட போன புதன்கிழமை எங்களுக்கு பாசஸ் மீட்டிங், நல்ல அருமையான சாப்பாடு. நான் மாத்திரம் வெஜ் எடுத்துக்கிட்டேன். சாம்பார், ரசம், மோர், பொரியல் இப்படி எடுத்துக்கிட்டேன். மற்றவங்க எல்லாரும் அதுல என்னை கூப்பிட்ட பாஸ்டர் சொல்றாரு, ஏன் இதை சாப்பிட்றது இல்லை? ஆபிரகாம் கொழுத்த கன்றை அடித்து சமைத்து சாப்பிட்டான். சொன்னேன், உங்களோட வசனம் நல்லா தெரியும், எனக்கு பிடிக்கல, விட்டுட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எனக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாஸ்டர். நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, சந்தோஷம். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கல, விட்டுட்டேன். உடனே இன்னொரு பாஸ்டர் சொல்றார் அவர்கிட்ட, ஏயா அவர் தான் பல வருஷமா சாப்பிட்றது இல்லை, அவர் எல்லா மீட்டிங்லையும் சாப்பிட மாட்டாரு, இதோ நீங்க வச்சிங்க முட்டை சாப்பிட்டாரு, சும்மா ஒருத்தர் போய் சாப்பாட்டில் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை சத்தம் போட்டார். இன்னொருவர் வந்தார். டைட்டஸ் ஐயா உணவு காரியத்துல ரொம்ப தெளிவா இருப்பாரு, மைனூட்டா இருப்பாரு, கொஞ்சமாவும் சாப்பிட மாட்டாரு, அதிகமாகவும் சாப்பிட்டு அவஸ்தைப்பட மாட்டாரு, தேவையானதை கரெக்டா சாப்பிட்டு போவாருன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றார். 4வது வாரம் வர்றாரு, என்ன ஒரே தர்க்கம் பண்ணிக்கிறீங்க, ஒன்னும் இல்லை, இப்படி பாருங்க எவ்வளவு பேருக்கு போது பாருங்க இந்த காரியங்கள். ஆகவே இங்க அழகா சொல்றார், ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மரக்கறிகளை சாப்பிடுகிற என்னையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். பலமான உணவு என்று சொல்லப்படுகிற இறைச்சி ஐட்டங்களை சாப்பிடுகிறவர்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். எல்லாருக்காக அவர் மரித்திருக்கிறாரு. 4வது வசனம் பாருங்க, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவளை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரு. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவுன்னு சொல்றார். ஆகவே உணவு காரியங்களிலே ரொம்ப ஞானமா இருக்கணும். தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், உணவுகளை வீணாக்காதிருங்கள். உணவுகள் இருந்தால் அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு போய் மெனக்கெட்டு உணவில்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கங்க படுத்திருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுத்து சாப்பிட வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிறந்த நாட்கள் வரும்போது, திருமண நாட்கள் வரும்போது தயவு செய்து உறவுக்காரங்களை கூப்பிட்டு நீங்க உணவு போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் உப்பு இல்லைன்னு சொல்லுவாரு, ஒருத்தர் காரம் இல்லைன்னு சொல்லுவாரு, நல்லா சாப்பாடு சூப்பரா இருந்தது, கொஞ்சம் தூக்கலா இருந்தது உப்பு என்று சொல்லுவான். எல்லாம் சொல்லாதவன் யாருன்னு கேட்டா அன்னத்துக்கு வழியில்லாது இருக்கிற அப்படிப்பட்டவர்கள் நீ கொடுக்கிறதை அமிர்தமாக சாப்பிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாம் வச்சாங்க, கொஞ்சம் ஸ்வீட் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் நம்ம உட்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் உபவாசம் இருக்கும்போது அந்த உபவாச நாளுக்குரிய செலவு என்னவோ அதை ஏதாவது ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்து தாங்குகிற பழக்கம் எனக்கு இருக்கிறது. அதை நான் செய்து வருகிறேன். கர்த்தர் கிருபையாக என்னை ஆசீர்வதித்து வருகிறார்.
பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து இந்த உணவு காரியங்கள்ல ஒரு நல்ல டயட்டீசியனாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.